புஜாரா ரிட்டயர்ஸ், அஸ்வின் ரிட்டயர்ஸ் அப்படின்ற மாரி இந்த வாரம் ரிட்டயர்மென்ட்க்கான ஒரு வாரம் அப்படின்ற மாரி கேள்விப்படுறோம். ஆனா, இந்த ரிட்டயர்மென்ட்ன்ற ஒரு சொல்லு பழகி போன சொல்லாயிடுச்சுன்னா, நம்மளுக்கு போன வருஷத்துலேருந்து நெறையா சாதிச்ச ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வெளிய போறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல லேட்டஸ்ட் இப்ப நம்ம சேர்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புஜாரா அவர் வந்து ரிட்டயர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அஸ்வின். இத பத்தி நான் பேசணும்னு உங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் உடம்பு சரியில்லாம போச்சு. அதன் காரணமாக என்னோட ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் லேட்டா இருக்கு சகோ. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர். எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருந்திருக்காரு. இப்போ அப்ராடுக்கு நீங்க போனீங்கன்னா, அதுவும் புஜாராக்கு பவுலிங் போடணுமான்னு அப்படியே மண்டை காஞ்ச பவுலர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா என்னலாம் மத்தவங்களலாம் பேசினாலும், "ஐயப்பா! இவர் எப்படிப்பா அவுட்டர்ல இருந்து மண்டை உடையிற அளவுக்கு வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடிருக்காரு புஜாரா." 2018ல இந்தியா ஆஸ்திரேலியாக்கு போய் இன்னொன்னு யாராலும் மறக்க முடியாது. அதுல புஜாராவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்லங்க. அவர் மட்டுமே 1300 பந்துகள் ஆடினாரு, 500 ரன்கள் அடிச்சாரு, 70 ரன்கள் ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்ற போது, என்ன பொறுத்தவரைக்கும் எவ்ரி டெஸ்ட் டீம் அவங்களோட பேட்டிங் லைனப்ல ஒரு புஜாரா இருந்தாங்கன்னா, அதுதான் மிக சிறந்த பேட்டிங் லைனப். இப்ப இங்கிலாந்து எடுத்துக்கோங்க. கடைசி 35 ரன் தேவை. 4 விக்கெட் அப்படின்ற போது பந்து கச்சா முச்சான்னு ஸ்விங் ஆச்சு. ஆனா, அவங்களுக்கு பந்த லெஃப்ட் விட தெரியல, டிஃபெண்ட் பண்ண தெரியல அப்படின்ற போது, அவங்க கிட்ட அன்னைக்கு ஒரு புஜாரா இருந்தாங்க. அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவரே அவரோட கம்பேக் எங்க வெயிட் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, 2 டூர்கள். ஒண்ணு வந்து ஆஸ்திரேலியா, ஒண்ணு இங்கிலாந்து. அப்ராடுக்கு போனீங்கன்னா, என்னோட ட்ராக் ரெக்கார்ட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதன் காரணமாக மீண்டும் என்ன கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. பட் இனிமே அது 2யும் தாண்டி போயிட்டாங்க இந்தியா அப்படின்றதுனால, இனிமே ஹோம் சீரிஸ் அப்படின்றதுனால வாய்ப்பு இல்ல ராஜான்ற உணர்வு அவருக்கே கண்டிப்பா வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. செம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் ஒரு அழகான வீட்ட பார்த்து நம்ம பயங்கரமா ரசிப்போம். ஆனா நம்ம மனதுல நிக்காத ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த அழக பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவர், அந்த காம்பவுண்ட் வால். அதுதாங்க அந்த புஜாரா. அடுத்தது நம்ம தம்பி அஸ்வின் அவரோட போலிங்ல தான் வந்து பேட்ஸ்மேனை ஷாக் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அப்பப்ப பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து வியூவர்ஸையும் ஷாக் பண்ணிட்டே இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். போன வருஷம் ஆஸ்திரேலியால இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டு வெளியே வந்த விதம் மாறி இப்ப ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆகிறன்னு சொன்னது இது எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு டெஃபினட்டா. நான் என்ன யோசிச்சேன்னா அஸ்வின் வந்து ஒரு பயங்கரமான ஃபைட்டர் அப்படின்றதுனால போன வருஷம் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஐபிஎல் அமையவில்லை அப்படின்றதுனால இன்னொரு வருஷம் செம்ம போலிங் போட்டு வாங்கடா அப்படின்னு தூக்கி போட்டு போவார் தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ரிட்டையர் ஆகிற மற்ற குளோபல் லீக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராகிட்டேன்னு சொல்லியிருக்காரு தம்பி அஸ்வின். ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் போவார் நம்ம கேள்விப்பட்டோம். அது மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் மேபி அந்த பேச்சு வார்த்தைகள் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அஸ்வின். பட் வெளில போய் ஆட போறாரு. வாழ்த்துக்கள். நிறைய லீக்ஸ்லாம் அவர் வந்து டெஃபினட்டா அங்க போய் கலப்பாரு அஸ்வின். ஐபிஎல்ல டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காரு அப்படின்ற போது அவருடைய சாதனைகளை நம்ம சொல்லணுமா சொல்றோம். நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எந்த கட்டத்துல வந்திருக்கு அப்படின்றத விட என் மனசுக்கு நிம்மதி வந்திருக்கா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2 கிரிக்கெட்டர்ஸும் எடுத்த அந்த முக்கியமான முடிவு அவங்க மனசுக்கு மிகப்பெரிய சுமையை இறக்கி நிம்மதி கொடுத்தா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. எனிவே சகோ நீங்களும் கொஞ்சம் நிம்மதியா இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகோ.